Hello friends, welcome to South Indian Culinary YouTube channel. இன்னைக்கு நம்ம கோதுமை மாவு வச்சு ரொம்ப சிம்பிளா ஈஸியா ஒரு ஸ்வீட் ரெசிபி நம்ம வீட்ல எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது செய்யிறது ரொம்ப சுலபம். வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 2 கப் அளவு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து தண்ணி விட்டு இத நல்லா கெட்டியா பிசைஞ்சிக்கலாம். இது ரொம்பவும் தண்ணியா பிசைஞ்ச கூடாது. இந்த அளவுக்கு கெட்டியா பிசைஞ்சிட்டு இதில 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் இருந்தா சேர்த்துங்க. அப்படி இல்லனா வெண்ணெய் சேர்த்தாலும் ரொம்பவே சூப்பரா இருக்கும். இப்போ இத நெய் சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு பிசைற அளவுக்கு நல்லா அழுத்தி நம்ம சாஃப்ட்டா பிசைஞ்சு எடுத்துக்கங்க. பாருங்க இந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட்டா இருக்கணும் மாவு. ஒரு சின்ன உருண்டை எடுத்து இப்போ நம்ம இத சப்பாத்திக்கு மாவு தீத்துற மாதிரி உருட்டிக்கலாம். இது ரொம்ப மெல்லிசா எந்த அளவுக்கு மேக்ஸிமம் முடியுமோ அந்த அளவுக்கு மெல்லிசா உருட்டிக்கலாம். இப்போ நான் இத சப்பாத்தி கட்டையில உருட்டறதுனால நான் கொஞ்சம் சின்ன சைஸாவே இத உருட்டி எடுத்துக்கிறேன். நீங்க தரையில அப்படி இல்ல ஒரு ஸ்லாப்ல நீங்க தீத்துற மாதிரினா ரொம்ப பெருசா அகலமா நீட்டாவும் எடுத்துக்கலாம். ஃபுல் மாவு எடுத்து ரொம்ப நீட்டா கொஞ்சம் அகலமா நம்ம ஒரே டைம் தீத்தி அத ரோல் பண்ணி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க நான் இது மாதிரி உருட்டி எடுத்துர்க்கேன். இப்போ இதில லைட்டா மாவு போட்டு கொஞ்சமா தடவிட்டு இப்போ இத நம்ம ரோல் பண்ணிடணும். பாருங்க இது மாதிரி இத சுத்திக்கலாம். இது ஒரு சுத்தும் சுத்திட்டு மாவு மேல இல்லனா லைட்டா மாவு தடவிக்கிங்க. அப்பதான் நம்ம இத கட் பண்ணி பாக்கும்போது நல்லா ஸ்ப்ரிங்கா ரோலா இருக்கும். சோ அப்போ நல்ல லேயரா இருக்கறனால எண்ணெயில பொரிச்சு எடுக்கும்போது நல்லா கிறிஸ்பியா மொறுமொறுன்னு சூப்பரா இருக்கும் சாப்பிட. பாருங்க இது மாதிரியே வெச்சிருக்க எல்லாத்தையும் நம்ம சுருட்டி எடுத்துடலாம். இந்த எண்ட்ல பாத்தீங்கன்னா லைட்டா தண்ணி தடவி ஒட்டனீங்கன்னா சூப்பரா ஒட்டிக்கும். பிரிஞ்சு வராது. அவ்வளவுதான் பாருங்க சூப்பரா ஒட்டிச்சு. இப்போ லைட்டா இது அழுத்தி விட்டுங்க. அப்பதான் பாத்தீங்கன்னா ஒரு ஷேப்பா நல்லா இருக்கும். இது நான் ரொம்ப சின்ன சைஸா செஞ்சிருக்கேன். நீங்க இதுவே ஃபுல் மாவு எடுத்து நம்ம அகலமா தீத்தீங்கன்னா ரொம்ப நீட்டாவும் வரும். ஒரே டைமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க இது மாதிரி சின்ன சைஸா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளவுதான் பாருங்க சூப்பரா கட் பண்ணியாச்சு. நல்லா ரோல் லேயரா வந்திருக்கு. இப்போ எண்ணெயில போட்டு இத பொரிச்சிடலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. இதில நம்ம கட் பண்ணி வச்சிருக்க எல்லாமே சேர்த்துடலாம். அடுப்பு தீயை இப்போ ரொம்ப மீடியமா வச்சுக்கங்க. ஏன்னா இதில நிறைய லேயரா இருக்கறனால இது வேகறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இத நல்லா வேக வச்சு மொறுமொறுன்னு பொரிச்சு எடுத்துக்கணும். அப்பதான் சாப்பிட நல்லா கிறிஸ்பியா சூப்பரா இருக்கும். பாருங்க இந்த அளவுக்கு நல்லா செவந்து கோல்டன் பிரவுன் கலர் வரணும். இந்த அளவுக்கு ஆன உடனே நம்ம இத எடுத்துடலாம். அவ்வளவுதான் பாருங்க ரொம்ப சூப்பரா பொரிஞ்சு வந்திருக்கு. இது மாதிரியே எல்லா மாவையும் நம்ம திரட்டி இது மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ சுகர் சிரப் ரெடி பண்றதுக்கு 1 கப் அளவு சுகர் எடுத்துக்கலாம். சக்கரை எடுத்துட்டு சக்கரை முழுகுற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க. தண்ணி சேர்த்து இத நல்லா ஒரு கம்பி பதம் வர அளவுக்கு இத நல்லா கரைச்சு எடுத்துக்கலாம். ரொம்பவும் இது பாவு எடுக்கணும்னு அவசியம் இல்ல. ஜஸ்ட் ஒரு கம்பி பதம் வந்தா போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஏலக்காய் பவுடர் சேர்த்துட்டு இதில நம்ம செஞ்சு வச்சிருக்க அந்த ரோல் இதில சேர்த்துடலாம். பாருங்க இத சேர்த்து இத நல்லா mix பண்ணனும். இப்போ நான் உங்களுக்கு சுகர் சிரப் வேண்டாம்னு நினைச்சீங்கன்னா சுகருக்கு பதிலா நாட்டு சக்கரை இருந்தாலும் போட்டுக்கலாம். வெல்ல பாகு எடுத்து கூட நீங்க அதுலயும் செஞ்சாலும் ரொம்பவே டேஸ்டா இருக்கும். இத நல்லா mix பண்ணனும். சக்கரையில நல்லா முழுகி மேல ஒரு லேயர் சக்கரையோட லேயர் வந்ததனாலே போதும். ரொம்பவே சூப்பரா இருக்கும். அவ்வளவுதான். ரொம்பவே சூப்பரான சிம்பிளா ஈஸியா நம்ம வீட்ல செய்யக்கூடிய ஸ்வீட் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்க வீட்ல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சவுத் இந்தியன் கல்னரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Thank you for watching.